ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையிலே இப்போ ஒரு மாபெரும் விரிசல் வந்துட்டு உறவுகளே. என்ன மீறி ஏன் ஈரானோட எரிவாயு வயலை அடிச்சாய் என்று ட்ரம்ப் கோபப்பட, நாங்க தனியாத்தான் அடிச்சோம் என்று நெதன்யாகு பதிலடி கொடுத்திருக்கிற இந்த மெகா மோதல் போரோட விசையே மாத்த போகுது. வணக்கம் உறவுகளே. கடந்த 20 நாட்களா மத்திய கிழக்குல நடக்கிற இந்த போரில அமெரிக்காவும் இஸ்ரேலும் நகமும் சதையும் மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் ஈரானை அழிக்கிறாங்க என்று நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நினைப்பில இப்போ ஒரு மாபெரும் இடி விழுந்திருக்கு உறவுகளே. ஈரானோட சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் வந்திருக்கு உறவுகளே. இந்த விரிசல் சாதாரண விரிசல் இல்ல, ஒட்டுமொத்த போரோட முடிவையே தீர்மானிக்க போற ஒரு மாபெரும் இராஜதந்திர மோதல் இப்ப வெடிச்சிருக்கு. பாருங்க உறவுகளே, சவுத் பார்ஸ் எரிவாயு வயலை இஸ்ரேல் அடிச்ச உடனே ஈரான் சும்மா இருக்காம வளைகுடா நாடுகள் மேலெல்லாம் குண்டுகளை போட்டு உலகத்தோட எண்ணெய் விலைய அப்படியே எகிர வச்சிட்டது. அரபு நாடுகளெல்லாம் ஓடி போய் ட்ரம்பிட்ட இஸ்ரேல கொஞ்சம் அடக்கி வைங்க என்று முறையிட்டாங்க. இது ட்ரம்புக்கு பெரிய கோபத்தை வரவழைச்சிட்டது. நேத்து ஜப்பான் பிரதமர் சனாய் தகாய்ச்சியை சந்திச்சப்போ ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையா என்ன சொன்னார் தெரியுமா? நான் நெதன்யாகு கிட்ட அந்த எரிவாயு வயலை அடிக்காதீங்க, டோன்ட் டூ தட் என்று தான் சொன்னேன். ஆனா அவர் சில நேரத்துல இப்படி தன்னிச்சையா ஏதாவது செஞ்சுடுவார். இது எனக்கு பிடிக்கல, அதனால இனிமேல் நாங்க அப்படி செய்ய மாட்டோம் என்று இஸ்ரேலோட தாக்குதலுக்கு தான் பொறுப்பில்ல என்று அப்படியே கைகழுவி விட்டார். ஆரம்பத்துல இந்த தாக்குதல் பத்தி அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாது என்று கூட ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனா நெதன்யாகு என்ன சொல்லுறார்? ஆமா, அந்த தாக்குதலை இஸ்ரேல் தனித்து தான் செஞ்சது. ஆனா ட்ரம்ப் சொன்னதால இனிமேல் தாக்குதல்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். எனக்கும் ட்ரம்புக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல, எங்கட தலைவர் அவர்தான் என்று ரொம்ப நாசூக்கா அந்த விரிசலை மறைக்க பாக்குறார். உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன் இந்த 2 பேருக்கும் இடையில இவ்வளவு பெரிய முரண்பாடு வருது? இதுக்கு பின்னால இருக்கிற மாபெரும் ரகசியம் என்ன? அமெரிக்காவோட தேசிய உளவுத்துறை இயக்குனரான துளசி கப்பாட் அப்படியே புட்டு வச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபரோட இலக்குகளும் இஸ்ரேலிய அரசாங்கத்தோட இலக்குகளும் வெவ்வேறானவை என்று அவங்க பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவோட இலக்கு என்னவென்றால் ஈரானோட ஏவுகணைகள், அணுவாயுத திட்டங்கள், கடற்படை இதுகளை அழிச்சு ஈரானுக்கு ஒரு நாளும் அணுவாயுதம் கிடைத்திடக்கூடாது என்றது மட்டும்தான். ஆனா இஸ்ரேலோட இலக்கு ரொம்ப பயங்கரமானது. ஈரானிய தலைவர்களை வரிசையா படுகொலை செஞ்சு 1979 இருந்து இருக்கிற அந்த இஸ்லாமிய ஆட்சியையே கவிழ்க்கணும். அதாவது ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றம், ரிஜீம் சேஞ்ச் கொண்டு வரணும் என்றதுதான் நெதன்யாகுவோட திட்டம். நெதன்யாகு என்ன நினைக்கிறார் என்றால், இப்படி குண்டு போட்டா ஈரானிய மக்கள் கிளர்ந்தெழுந்து அரசாங்கத்தை கவிழ்த்திடுவாங்க என்று நம்புறார். ஆனா ட்ரம்ப் ரொம்ப யதார்த்தமா பேசுறார். ஈரானிய மக்கள் அரசாங்கத்தை கவிழ்த்த தயாரா இருக்காங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஈரானோட பாசிஜ் துணை ராணுவ படைக்கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. ஆயுதமில்லாத மக்கள் எப்படி அந்த படையை எதிர்த்து போராடி வெல்ல முடியும் என்று ட்ரம்ப் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். யுத்தம் தொடங்கி இப்ப பல நாட்கள் ஆகி போச்சு. இஸ்ரேலுக்கு உலக எண்ணெய் விலைய பத்தியோ பொருளாதாரத்தை பத்தியோ எந்த கவலையும் இல்ல. அவங்களுக்கு ஈரானை அழிக்கணும் என்ற வெறி மட்டும்தான் இருக்கு. ஆனா ட்ரம்புக்கு அப்படி இல்ல, உலக பொருளாதாரத்தை சமாளிக்கணும். ஒபாமா காலத்து அதிகாரி ஜோயல் ரூபின் சொன்ன மாதிரி இந்த போர் எப்ப முடியணும் என்றதை இஸ்ரேல் தீர்மானிக்க இயலாது, அதை ட்ரம்ப் தான் தீர்மானிப்பார். இந்த முரண்பாடுகள் இன்னும் பெரிசானால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஆதரவை நிப்பாட்டுமா என்றதை நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உறவுகளே, ஈரானிய எரிவாயு வயல் மீதான தாக்குதல் தொடர்பில் ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் விரிசலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது சாத்தியம் என நீங்கள் நினைக்கிறீர்களா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.